எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடியர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, ஜோதிட ஞான தெய்வத்தை என்னுடைய இதயத்திலே ஏற்றி வைத்த என்னுடைய தந்தையாருடைய திருப்பாதங்களை தொழுது, என்னுடைய எண்ணத்தமிழுக்கு வண்ண போர்வை சார்த்திய வார்த்தை சித்தர் வளமுரிஜான் ஐயா அவர்களை அடிபணிந்து, தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. நாங்கள் பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறோம். 1, 5, 9 வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள். விதிகளும் சுருதிகளும் எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கிறது. எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்லித் தருவதில்லை, எடுத்து சொல்வதற்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம். பேருக்கு ஜோதிடர்களை நாங்கள் ஒருபொழுதும் உருவாக்குவதே இல்லை. பேர் பெற்ற ஜோதிடர்களை உருவாக்குவதைத்தான் எங்கள் அடிநாதமாக கொண்டிருக்கிறோம். அதற்கு எங்களுடைய குருநாதர்களின் வழிகாட்டுதல், பாரம்பரிய ஜோதிடம், மூல நூல்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம். அந்த விதத்தில் எங்கள் குருநாதர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொல்லணும். கிரகம் நின்ற பலன், ஆதிபத்திய பலன், சாரநாதன், வீடு கொடுத்தவர், பார்த்தவர், சேர்ந்தவர், திதிசூனியம், நீசம், அஸ்தங்கம், வக்ரம், நட்பு, சமம், பகை, நவாம்சத்தின் நிலை, இதெல்லாம் பார்த்து சொல்லணும். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் எப்படி சார் ஜோதிடம் சொல்ல முடியும், இதுக்கெல்லாம் நிறையா நேரம் ஆகுமே என்றால், நல்ல குருநாதர்களின் வழிகாட்டுதல்களால் நாம் வழிகாட்டப்பட்டு நடக்க வேண்டிய வாய்ப்பு இறைவன் தீர்மானித்தால் இவையெல்லாம் மிகவும் எளிதாக இருக்கும். இப்போ 1ஆம் கிளாஸ் பையனுக்கு போய் 16வது வாய்ப்பாடு சொல்லணும்னா அவன் கஷ்டப்படுவான். ஆனால் அதுவே 10வது படிக்கிற பையனுக்கு ரொம்ப எளிது. எனவே வழிகாட்டுதலும் உங்கள் ஜாதக அமைப்பும் நன்றாக இருக்குமே ஆனால் நல்ல வழிகாட்டி அமைவார்கள். குருவருளால் குகனருளால் எனக்கு 2 குருமார்கள் வாய்த்தார்கள். இன்றும் நாளும் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் ஜோதிடத்தை படித்து கொண்டே இருக்கிறேன். சந்தேகம் என்றால் சொல்லித் தருவதற்கு 2 குருமார்கள் இதய கதவை திறந்தே வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தது அத்தனையும் மறைக்காமல் என்னுடைய மாணவர்களுக்கு பகிர்ந்து அளித்திருக்கிறேன். இப்போவும் வாரந்தோறும் அவர்களிடத்திலே நாவாடி கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஆண் ஜாதகம். 20/1/1990 பிறந்திருக்காங்க. 8:21 இரவு PM, ஈரோடு மாவட்டம். சிம்ம லக்னம், 3இல் சந்திரன் மாந்தி, 4இல் செவ்வாய், 5இல் புதன் சனி, 6இல் சூரியன் சுக்கிரன் ராகு, 11இல் குரு பகவான், 12இல் கேது. விசாகம் 2ஆம் பாவத்தில் பிறந்திருக்காங்க. குரு தேசம் 9 வருடங்கள் 5 மாதங்கள். நடப்பு தேசம் புதன் தேச சூரிய புத்தி. நித்திய யோகம் கண்டம். திதிசூனிய ராசிகள் சிம்மம், விருச்சிகம். திதிசூனிய ராசி அதிபதிகள் சூரியன், செவ்வாய். சூரியன் 6இல் மறைகிறார். யோகி சனி பகவான், அவயோகி சந்திரன். இந்த ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம், சுக்கிரன் அஸ்தங்கம் வக்ரம், சனி பகவான் வக்ரம். நவாம்சம் கட்ட சொல்கிறேன். கிருஷ்ணபக்ஷ தசமி தேதியில் பிறந்திருக்காங்க. மிதுன லக்னம். புதன் ராகு 3இல், மாந்தி 5இல், 6இல் சனி பகவான், 7இல் குரு பகவான், கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் கேது. செவ்வாய் பகவான் 10இல் இருக்காங்க, சந்திரன் 12இல் நவாம்சத்தில். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷத்தில் எல்லாரும் கேட்பாங்க, என்ன குழந்தை பாக்கியம் இல்லையா, ஒரு புழு பூச்சி இல்லையா, ஆஸ்பத்திரிலாம் போகலாமே அப்படின்ட்டு. ஆனால் சில பேருக்கு 5ஆம் பாவத்தில் நட்கோள்கள், 5ஆம் இடத்த அதிபதி பார்த்தவர் சேர்ந்தவர்களாக தசா புத்தி கோச்சாரத்தில் எளிமையாக பிறப்பு வந்துடுது. ஆனால் எவ்வளவு காலம்தான் மருத்துவமனைக்கு போனாலும், அவர்கள் சொல்கிற சிகிச்சையை நாம் எடுத்துக்கொண்டாலும், இன்ன பிற ஆலோசனைகள் பிரகாரம் நாம் நடவு செய்தாலும் கூட பயிர் விளைச்சல் வர வேண்டுமே, அதற்கு இறைவன் துணை நிற்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், யாராவது மனசு கஷ்டப்பட்டு நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, தப்பாக பேசிட்டாங்கன்னா, சாபம் விட்டுட்டாங்கன்னா அது பழிக்குமா அப்படின்னா, உறுதியாக பழிக்கிறது என்கிறது தான் ஜாதக அலங்கார பாடல். அதனால கூடுமான வரைக்கும் நாம் யாருக்கிட்டையும் எப்பொழுதுமே சாபம் வாங்காமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லதே நடந்தே தீரும் என்பது இறைவன் வாக்கு. இந்த ஜாதகத்தில் நாங்கள் சொன்ன ஒரு விஷயம், ஒரு எளிய பரிகாரம் சொல்லியிருக்கிறோம். அது பரிகாரம் பாடத்திட்டத்தில் இருக்கிறது. எளிய பரிகாரம், உறுதியான பரிகாரம், உண்மையான பரிகாரம், செலவில்லாத பரிகாரம், வெற்றியை நாடி தருகிற பரிகாரம். ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகிறது,
பாடல் இருக்கிறது. தடை ஏற்படுகிறது பாடல் இருக்கிறது. குழந்தை பிறக்காது கொல்லி வைக்க பிள்ளை இல்லை என்று புலிப்பாணி சொல்கிறார், அதற்கும் பாடல் இருக்கு. இவருக்கு குழந்தை இருக்கிறது, அது காரணமும் சொல்கிறேன். குழந்தை நாள்பட்ட தடை, இது எதனால காரணம் அப்படின்னா, மாதா சாபத்தினால் மழலை இல்லை. எப்படிங்க அம்மா போய் சாபம் விடுவாங்களான்னா, அதுக்கு ஜாதகம் இருக்கு, பாடலும் இருக்கு. இவருக்கும் இவருடைய தாயாருக்கும் அந்த அளவுக்கு அன்பு இல்லை. நீங்க கவனிக்கலாம், 4ஆம் அதிபதி நாளில் ஆட்சி பெறுகிறார், எனவே தாயார் அன்பு கிடைக்கும். சத்தியமா இல்லை என்பது ஊரறிந்த உண்மை. 4ஆம் அதிபதி நாளில் ஆட்சி பெற்றிருந்தாலும் திதிசூனிய ராசியில் இருந்து நவாம்சத்தில் மீனத்தில் இருப்பதை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். மாந்தி வர்க்கோத்தியமும் பெற்றிருக்கிறார், அதையும் RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும். சரி, குழந்தை பிறப்பு தள்ளி போகுது, தடை ஏற்படுது, அதுக்கெல்லாம் காரணம் பார்க்கலாங்களா? சுக்கிரன் கேது சாரம் பெற்று கேது இணைவு பெற்றால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு தடை அல்லது தாமதம். சுக்கிரன் சனி பிளஸ் கேது சேர்ந்து 6, 8, 12 மறைந்தால் தடை அல்லது தாமதம். குரு பகவான் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் திதிசூனிய ராசியில் இருந்தாலும் சனி செவ்வாய் தொடர்பு பெற்றிருந்தாலும் குழந்தை பாக்கியம் தடை அல்லது தாமதம். சுக்கிர பகவான் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் நவாம்சத்தில் பலம் இழந்திருந்தாலும் குழந்தை பாக்கியம் தடை அல்லது தாமதம். 3ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்து பலமிழந்தால் குழந்தை பாக்கியம் தடை அல்லது தாமதம். 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்து பாவர்கள் சேர்க்கை பெற்றால் குழந்தை பாக்கியம் தடை அல்லது தாமதம். 5ஆம் அதிபதி வக்ரம் நீசம் அஸ்தங்கம் திதிசூனிய ராசியிலிருந்து நவாம்சத்தில் பலமிழந்தால் தடை அல்லது தாமதம். ராகு நின்ற வீட்டதிபதி பலமிழந்தால் போகம் இல்லை. 3இல் மாந்தி நின்று வர்க்கோத்தமம் பெற்று சுக்கிரன் வீடாக இருந்து அல்லது சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தால் போகம் சத்தியமாக இல்லை. உயிரணுக்கள் ஊர்ந்து செல்வதற்கு கூட அங்கே உற்பத்தி ஆகாது. ராசிக்கு 3இல் கிரகங்கள் இருப்பதையும் கவனிக்க வேண்டும். இதுல மிக முக்கியமான ஒரு குறிப்பு, சுகாதிபதி கெட்டு போய்விட்டால், பாக்கியாதிபதி கெட்டு போய்விட்டால் ஒரு மனிதனுக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் சுகங்களும் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப விதிகளை சொல்லிட்டோம், அடுத்தது பாடல் சொல்லணும் இல்லைங்களா? ஜாதக அலங்கார பாடல் 637வது பாடல். 637. தாயின் சாபத்தால் சந்ததி இல்லை, செய்ய ஒரு நாளிடத்தில் தீயோர் நிற்க சேரும் 5ஆம் அதிபனுடன் சனியும் கூட பையவே 12ஆம் இடத்தில் பாவர் பற்றி நிற்க தாய் சாபம் பாளர் இல்லை. ஐயமர ஓமங்கள் ஜபங்கள் தானம் அன்புடனே செய்விக்கும் அவர்தமக்கு துய்ய திரு மைந்தர் பலரும் உண்டாம் என்று சுருதிகளை ஆகமங்கள் சொல்லும் தானே. 4ஆம் ஸ்தானத்தை பாவகிரகங்கள் இருக்கணும். இப்ப 4இல் செவ்வாய் இருக்கிறாரு, 4ஆம் அதிபதி 4இல் ஆட்சி பெறுகிறார், திதிசூனிய ராசி அதிபதி 4இல் இருக்கிறார், நவாம்சத்தில் மீனத்தில் இருக்கிறார். அப்ப தாயாருடைய அன்பு கிடைக்கல. அந்த சந்திரன் மாந்தியுடன் சேர்ந்திருக்கிறார். 4ஆம் அந்த பாவத்திற்கு முன்பின் இருக்க கிரகங்களை நாம் பார்க்க வேண்டும். 5க்குடையவன் சனி பகவானுடன் சேர்ந்து நிற்க, 5க்குடையவன் குரு பகவான் புதன் பகவான் பரிவர்த்தனை பெறுகிறாங்க. அப்ப குருவும் சனியும் சேர்ந்து 5இல் இருக்கு. 5ஆம் அதிபதி 5ஐ பார்த்தாலோ 5இல் இருந்தாலோ குழந்தை பாக்கியம் உறுதி, ஆனால் தடைகள் மீறி கிடைக்கும். அடுத்தது 12ஆம் இடத்தில் பாவர் நின்றால் அந்த ஜாதகனுக்கு அவனுடைய தாய் கொடுத்த சாபத்தால் புத்தர பேரு வாய்க்காது. ஜாதக அலங்கார பாடல். செய்ய ஒரு நாளிடத்தில் தீயோர் நிற்க சேரும் 5ஆம் அதிபனுடன் சனியும் கூட பையவே 12ஆம் இடத்தில் பாவர் பற்றி நிற்க தாய் சாபம் பாலர் இல்லை என்கிறது ஜாதக அலங்கார பாடல். எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் அமைகிறது. லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி 4இல் ஆட்சி பெற்றிருந்தாலும் பலம் இல்லை. 5ஆம் அதிபதி குரு பரிவர்த்தனை மூலம் ஆட்சி பெற்றிருந்தாலும், நவாம்சத்தில் தனுசில் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஏனென்றால் சுக்கிரன் பலமில்லை, அஸ்தங்கம் வக்ரம் பெறுகிறார். புத்திர காரகன் பலமில்லை, சனி பகவான் பலமில்லை. எனவே ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்கிற பொழுது எந்தெந்த பாவகங்களை இணைத்து பார்க்க வேண்டும், கிரகங்களை பொருத்தி பார்க்க வேண்டும் என்பது குருமார்கள் வழியே சொல்லித் தருவது.
பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் இது மாதிரியான நூல்கள் ஆங்காங்கே 1-2 பாடல்களுடன் குறிப்பிடப்பட்டாலும் கூட கேசரியில் முந்திரி பருப்பை போலதான் தேட வேண்டியிருக்கிறது. யாரும் இது மாதிரி பாடல்களை பொருத்தி இது மாதிரி வந்திருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. எனவே இவைகள்லாம் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திற்கு வெளியே படிக்க வேண்டிய பாடங்கள், இதயத்தில் நின்று படிக்க வேண்டிய பாடங்கள். காரணம், இந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு ஆய்வேட்டை சமர்ப்பித்து ஆய்வு பட்டம் வழங்கி விடுகிறது. பல்கலைக்கழகம் எனக்கு முனைவர் பட்டம் கொடுத்திருக்கிறது, அதனால் எனக்கு மெருகேறியது என்றால் அது ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அந்த மெருகை மேலும் மெருகேற்றியவர்கள் என்னுடைய இரு குருநாதர்கள். அவர்கள் இருவரும் இல்லை என்றால் நான் துருவாகி இருப்பேன், மண்ணுக்கு எருவாகி இருப்பேன். எனவே பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலையும் படிக்கணும், ஒரு குறையில்லை. அவர்கள் சொல்வதுடன் மேலும் நமது ஆராய்ச்சியுடன் முயற்சியுடன் இந்த பாரம்பரிய நூல்களையும் வாசித்து நல்ல குருமார்களிடத்தில் சென்று ஒரு பாடலை எப்படி பொருத்தி பார்க்கணும். விதியும் விதிவிலக்கும் சேர்ந்ததுதான் ஜோதிடம், சுருதியும் விதியும் சேர்ந்ததுதான் ஜோதிடம். எனவே குருமார்கள் நல்லபடியாக அமைஞ்சு சுருதிகளும் விதிகளும் சேர்ந்தால் நாம் வெற்றி பெற்ற மனிதராக ஜோதிடராக வலம் வர இயலும். இல்லை என்றால் பேருக்கு ஜோதிடராக இருக்கலாம், பேர் பெற்ற ஜோதிடராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் 5-6 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் விதியை சொன்னால் பாடலை சொல்வார்கள், பாடலை சொன்னால் விதியை சொல்வார்கள். முத்துக்களை போல விண்மீன்களைப் போல பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த பேட்ச் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. எளிய கட்டணம், குறைந்த மாணவர்கள், சிறப்பான பாடல்கள். ஒரு ஜாதகம், ஒரு பாடல், 5 விதிகள் ஆணித்தரமாக எழுதி தரலாம். நீங்கள் ஒன்று கேட்பது எனக்கு புரிகிறது. எப்படி ஐயா இவ்வளோ பாடல்களையும் மனப்பாடம் செய்கிறது, எப்படி இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்துவது, ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கேட்குறது தெரியுது. இந்த கேள்வி உங்கள் ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் பாவங்கள் வலுப்பெற்றிருந்தால் உங்கள் மனதில் எழாது. 1, 5, 9 வலுவிழந்தால் பாரம்பரிய வழியில் நடக்க முடியாது. ஏனென்றால் இது வளர் நடக்காத பாதை. எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல, எடுத்துச் சொல்வது தான் ஜோதிடம். இன்று ஒரு நாளில், ஒரு வாரத்தில், 15 நாளில், ஒரு மாதத்தில், ஒரு அயனத்தில், ஒரு ருதுவில் ஜோதிடர் ஆகலாம் என்று வண்ண தொலைக்காட்சிகள் வாரி இறைக்கிற வரி விளம்பரங்களைப் போல வந்து கொண்டே இருக்கிறது. அவையெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான், மாற்று கருத்தே இல்லை. உங்கள் விதி என்னவோ அது உங்கள் குருநாதராக வந்து அமையும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வெற்றி பெறுவதற்கு திருவருளும் வேண்டும், குருவருளும் வேண்டும். எங்கள் RMS அஸ்ட்ரோ அகாடமி பாரம்பரிய வழியில் நடக்கிறது. இது வளர் நடக்காத பாதை. மற்ற ஜோதிட முறைகளுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு ஜோதிட பூங்காக்குள் நிறைய மலர்கள் பூத்து இருக்கிறது. ஒரு நாளில், ஓர் இரவில், ஒரு பகலில் இவையெல்லாம் காகித பூக்கள் என்று நான் கருதுகிறேன். அவைகள் வாடாமல் இருக்கும், வாசம் தருமா என்பதுதான் கேள்வி. நாங்கள் முன்னோர்கள் நடந்த வழியில், பெரியவர்கள் காட்டிய பாதையில், ஞானிகள் காட்டிய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். 1, 5, 9 வலுப்பற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் என்று சொல்லி சுருதிகளின்படி, பாடல் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் அமைகிறது. சில பேர் கேட்கலாம், இந்த நேரத்தில் உலகத்தில் எத்தனையோ குழந்தை பிறந்திருப்பாங்களே, அத்தனை பேர்த்துக்கும் குழந்தை இல்லையா? நாங்கள் அறிவின் உச்சத்தில் இருக்கிறோம், சிந்தனையின் சிகரத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கி இல்லாமல் கோயிலாக போய் மருத்துவமனைகளில் காத்திருந்து வில்லைகளை விழுங்குகிற அந்த தம்பதியினருக்கு தான் நான் சொல்கிற வழி புரியும். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு புரியாது. இது அறிவால் உணரக்கூடிய விஷயம் இல்லை, உணர்வால் உணரக்கூடிய விஷயம். எனவே மருத்துவ ஆலோசனையின்படி அது எப்பயும் போல் நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்குங்க. கூடவே நமக்கெல்லாம் மாமருந்தாக இறைவன் இருக்கிறான், அவனையும் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க, மாதா சாபத்தால் இருக்கிறவங்க என்ன எளிய பரிகாரம் என்றால், தந்தை தாய் இருந்தால் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச குழந்தைகளுக்கு அல்லது வயதில் மூத்த பெரிய பெண்மணிகளுக்கு உதவி செய்யுங்க. அப்பா இல்லாதவங்க அல்லது திதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சேது சமுத்திரத்தில் ஒரு அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்துட்டு, அங்கே பசுமாட்டு கொட்டல் இருக்குது, கொடுத்துட்டு ராமேஸ்வரத்தை தளத்தில் தீர்த்தம் ஆடிவிட்டு, அடுத்ததாக முதலில் சேது சமுத்திரம், தர்ப்பணம், அதை கடலில் குளிச்சுட்டு தர்ப்பணம், அடுத்தது
ராமேஸ்வரம் கடலில் குளித்து ராமநாத சுவாமி தரிசனம். 3வதாக திருவெண்காட்டில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் உள்ள முக்குளம் நீராடுவார். அந்த குளத்தில் குளித்தால் உறுதியாக மழலை செல்வம் வந்தே தீரும். கவலைப்படாதீங்க. மற்றபடி எளிமையான பரிகாரங்கள், குளிங்க, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்க. 5ல் புதன் சனி பகவான் இருந்தாலே அழிகிரகங்கள் இல்லைங்களா, அது குழந்தை பிறப்பை தாமதப்படுத்தினாலும் கூட கண்டிப்பாக குழந்தை பிறப்பை கொடுக்கும். ஆண் வீடாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும், பெண் வீடாக இருந்தால் பெண் குழந்தைகள் வந்து பிறப்பார்கள். மாதா சாபத்தால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஜாதக அலங்காரம் சொல்வதை இந்த ஜாதகம் உறுதி செய்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த பரிகாரங்கள் என்னுடைய தந்தையார் எழுதி வைத்து விட்டு போன, சொல்லி வைத்து விட்டு போன பரிகாரங்கள். இன்றும் பலரும் பலனடைந்திருக்கிறார்கள். எளிமையாக செய்யுங்க, காசு பணம் தேவையில்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பொதுவாக அது சார்ந்த ஒரு மருத்துவ இது எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய முக்குளத்தில் நீராடுங்க. அந்த படிக்கட்டெலாம் பாஸ் ஆனா இருக்கும். கவனமாக, பொறுமையாக, நிதானமாக நீராடுங்க. அப்படி நீராடுகிற பொழுது சந்திராஷ்டமம் இல்லாமல் பார்த்துங்க. தாரபலன் இருக்கிறப்ப அதை செய்யுங்க. பொறுமையாக நிதானமாக வழிபடுங்கள். கண்டிப்பாக இறைவன் இருக்கிறான். இறைவன் சத்தியமாக உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பான் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் ஒப்படைக்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும். எங்களுடைய குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.